சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முத்து ஃபங்க்ஷனுக்கு வந்தால் ஏதாச்சும் பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவுமே பயந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம மீனா கிட்ட வந்து அவன் வந்து எதுவுமே பேசாமல் இருக்க சொல்லு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மீனாவும் முத்துக்கிட்ட போயிட்டு அத்தை இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி எந்த பிரச்சனைக்கும் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம முத்து இருந்துக்கிட்டு எனக்கு எந்த அவமானம் வந்தாலும் நான் பொறுத்துக்கிறேன், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு அவமானம் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் பொறுத்துக்க மாட்டேன் அப்படின்னு இப்போவே நம்ம முத்து எச்சரிக்கிறாப்புல. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது, அவங்க அப்பாவை வச்சு தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கும் நல்லாவே தெரியும். இங்கே ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்ணுறது அப்படின்னு சொல்லி முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் என்கிட்ட ஒரு நகை இருக்குது அதை வச்சு பணம் வாங்கிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் பணத்தை அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே மீனா அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் பார்க்க வராங்க. அங்கே வந்து ஃபங்க்ஷன் நடக்கிறதையும் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து அங்கே ஏதாச்சும் பிரச்சனையாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களால் தான் இந்த இதே பிரச்சனையாச்சு அப்படின்னு உங்கள் மேலே பழிய போட்டுருவாங்க, அதனால் நீங்கள் வர வேணாம் அப்படின்னு மீனா வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோகிணியை பார்க்குறதுக்கு அவங்க அம்மா பணத்தோடு வராங்க. ஸோ பணத்தை கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே விஜயாவும் அங்கே வந்துடுறாங்க. ஸோ விஜயா வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் லிஸ்ட்டு போயிட்டு நேராக ரோகிணிக்கிட்ட இந்த மாதிரி உங்கள் அத்தா வந்திருக்காங்க, மாமியார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரோகிணியோட அம்மா வேறையாக இருக்காங்க இல்லையா, 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா உண்மை தெரிஞ்சிடும் இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வெளியிலே இருக்க சொல்லு அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஆனால் விஜயா பொறுத்திருந்து பார்க்குறாங்க, ஆனால் முடியல. அதனால் அவங்க மட்டும் கதவை திறந்துக்கிட்டு போகிறாங்க. நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண பிரகாரம் தான் அவங்க முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பவுடரை பூசி விட்டு ஃபேஷியல் பண்ணுறேன்னு எதாவது தடவி உட்கார வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ விஜயா பார்த்தா தெரியாது இல்லையா. ஸோ வந்த விஜயா கிட்ட பாருங்கள், எங்கள் அப்பா பணத்தை கொடுத்து விட்டுட்டாங்க, நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டில் வராங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இன்றைக்கி இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.